ஸோ பொதுவாக ரிஷபம்னாலே ஒரு குணாதிசயம் இருக்கும். சரி, இந்த லக்னத்துக்காரங்க இப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் இருக்கும், ஒரு மைனஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் என்னங்கிறத நம்ம நேரலுக்கு சொல்லணும். தலைமை இடத்துக்கு வரக்கு துடிக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபம். ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப பொறுமையாக கையாளக்கூடியவர்கள். இவங்களுடைய மைனஸ்ன்னு கேட்டிங்கன்னா கோபம். இந்த கோபத்தை என்னைக்கு இவங்க வெளிக்காட்டுறாங்களோ அன்றைக்கெல்லாம் இவங்க மைனஸில் போயிட்டே இருப்பாங்க. பொது இடத்துல பேசும்போது அடுத்தவங்களுடைய மனசை புரிஞ்சிக்காமல் சில இடத்துல ஓப்பனாக பேசிடுவாங்க. ஒருத்தர் லைஃப்பில் ரிஷப லக்னத்துக்காரன் ஜெயிக்கிறானா, செவ்வாய் வந்து வாடகை வருமானங்களை ஏற்படுத்துது. சில பேர் பாருங்கள், பில்டிங் கட்டி வாடகைக்கு கொடுத்துருப்பாங்க. இவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் வந்து கமிஷன் ஏஜென்ட் பண்ணுறவங்க, எல்லாமே இவங்க தான். ஸோ இவங்களுக்கு பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சூரியன், குரு, செவ்வாய் இல்லாத தொழில் இவங்களுக்கு அமையாது. பேங்க்கில் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் அதிகமாக வைக்கக்கூடிய ராசிகள் இந்த ரிஷப லக்னத்துக்காரங்க ரொம்ப இருப்பாங்க. பாருங்கள், மேக்ஸிமம் யாரையும் நம்ப மாட்டாங்க. சார் நான் கோல்டு வாங்கி வச்சிட்டேன் சார், நான் போய் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுங்க, யாருக்கு வட்டிக்கெல்லாம் விட மாட்டேன் சார். ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் ஈடுபாடு இல்லாத மாதிரி காட்டிக்குவாங்க. வாய்ப்பு கிடைச்சா நழுவ விட மாட்டாங்க. கண்டிப்பாக அரசியலில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. குரு திசையோ கேது திசையோ போனால் இந்த ரிஷப லக்னத்துக்காரங்க கண்டிப்பாக அரசியல் வெற்றி உண்டு. கோர்ட்டு கேஸ் பிரச்சனைன்னு வந்தாலே இவங்க 5ஆம் இடம் வேலை செய்யணும் அர்த்தம். ஸோ ஒரு புதன் திசையோ ராகு திசையோ போகும்போது இந்த வழக்குகள் என்னென்னா, கோர்ட்டுக்கு போனால் மட்டும் வழக்கு கிடையாது. 4 பேர் வந்து பஞ்சாயத்து பண்ணாலும் அந்த வழக்கு தான். பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு என்பவர் பேலன்ஸ் தியரி ஆசிரியர் சரவணன் சோமசுந்தரம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஓம் காலகால ஈஸ்வராய நமக. பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள். ரிஷப லக்னம் அப்படிங்கிற தலைப்பில் ரிஷப லக்னத்துடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், ஒருத்தங்க அந்த லக்னத்தில் பிறந்தா தொழில் எப்படி செய்வாங்க, வேலை எப்படி இருக்கும், அனைத்து விஷயங்களுமே இந்த பதிவில் பார்க்கலாங்க சார். ஸோ பொதுவாக ரிஷபம்னாலே ஒரு குணாதிசயம் இருக்குங்க சார். இந்த லக்னத்துக்காரங்க இப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் இருக்கும், ஒரு மைனஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் என்னங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்கள் சார். ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையானவங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எல்லா இடத்தையும் ஒரு காம்பேக்டாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. எல்லாரையுமே மதிக்கக்கூடியவர்கள். இதோடைய தன்மையை ஃபஸ்ட்டு பொறுமை. ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப பொறுமையாக கையாளக்கூடியவர்கள். கோபம் இருக்க வெளியே காட்டிக்க மாட்டாங்க. அதே போல் தலைமை இடத்துக்கு வரக்கு துடிக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபம். ஆனால் வெளியே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாத மாதிரி உட்காந்துருப்பாங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை அடையக்கூடிய லக்னத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்டான லக்னம் ரிஷப லக்னம். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லுவோம், அதோடைய தன்மைகள் எப்படின்னா, என்னடா இவன் இப்போ எறும்பு மாதிரி சுற்றிட்டு இருக்கா அப்படிம்பாங்க பொதுவாக. ஆனால் அவங்க என்னென்னா, ஒரு விஷயத்தை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு அது நிறைவேற வரைக்கும் ரொம்ப பொறுமையை கடைப்பிடிக்கக்கூடியவர். நான் ஏன் பொறுமை சொன்னேன்னா, இந்த பொறுமையாக இருந்தீங்கன்னா இங்கே ஜெயிச்சிடலாம். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல வாழ்க்கையில் மிகப்பெரிய மைனஸை சந்திப்பாங்க. ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது அந்த லக்னத்துக்களுக்கு. அதை ரொம்ப டீப்பாக சொன்னால் பயந்துருவாங்க. ஸோ இவங்களுடைய மைனஸ்ன்னு கேட்டிங்கன்னா கோபம். சார் கோபம் வருமானு கேட்டிங்கன்னா, கோபத்தை நான் வெளிக்காட்ட மாட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா. இந்த கோபத்தை என்னைக்கு இவங்க வெளிக்காட்டுறாங்களோ அன்றைக்கெல்லாம் இவங்க மைனஸில் போயிட்டே இருப்பாங்க. பொது இடத்துல பேசும்போது அடுத்தவங்களுடைய மனசை புரிஞ்சிக்காமல் சில இடத்துல ஓப்பனாக பேசிடுவாங்க. அது இவங்களுடைய மிகப்பெரிய மைனஸ். ஏன்னா சந்திரனுடைய நட்சத்திரம் அங்கே இருக்குது. சந்திரன் உச்சமாகக்கூடியது. இந்த சந்திரனுடைய நட்சத்திரம் எந்த வீட்டிலலாம் இருக்கோ டப்புன்னு பேசிடுவாங்க. இந்த நிறையா பேசுகிறாங்க இல்லையா, அதெல்லாம் இவங்க தான். அப்போ ரிஷபம் பேச்சை குறைச்சிக்கணும். அது மிகப்பெரிய மைனஸ். அதை குறைக்க அவங்க லைஃப்பில் முன்னேற்றம் உண்டு. பொது இடத்துல கொஞ்சம் கவனமாக பேசிட்டாங்கன்னா லைஃப்பில் ஜெயிச்சிடலாம். ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்குங்க சார், பொதுவாகவே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு தொழில் அமைப்பு அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அவங்க தொழில் எப்படி செய்வாங்க, எந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து தொழிலில் லாஸ் வரும், எந்த குறிப்பிட்ட காலத்தில் அந்த தொழிலில் ஏற்பட்ட லாஸையும் கடந்து லாபம் எடுப்பாங்க சார். இவங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக புதன் திசையோ ராகு திசையோ போச்சுன்னா லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. புதன் சாரத்தில் கிரகம் இருந்தாலும் ராகு சாரத்தில் கிரகம் இருந்த திசைனாலும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வாழ்க்கையில் வெறுமையை மட்டுமே உணரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திடும். அனைத்து விதமான கஷ்டங்களையும் அனுப்பிச்சிடுவாங்க. இவங்க லைஃப்பில் ஜெயிக்கணும்னாலே குரு திசை தான். குரு திசை வரணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேது திசை. இந்த 2 திசையில் எந்த திசை போனாலும் சரி, இல்லை இந்த சாரத்தில் நின்று கிரகம் திசை நடத்தினாலும் சரி, ஒரு லைஃப்பில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். எல்லாருமே கேட்பாங்க, என்ன சார் ரிஷபத்துக்கு குரு வந்து பகையாளியாச்சே, அதுவும் ஜென்ம பகையில் இருக்கிறவராச்சும் அவர் எப்படி கொடுப்பார் அப்படின்னா, இது பொருளாதாரத்தை தரக்கூடிய பாவங்கள். உறவு காரகத்துக்கு கேரண்டி கிடையாது குரு திசையில். ஆனால் பொருளாதார காரகத்தை கொடுக்காமல் போகாது. ஒருத்தர் லைஃப்பில் ரிஷப லக்னத்துக்காரன் ஜெயிக்கிறான்னா குரு திசையோ கேது திசையோ வராமல் ஜெயிச்சது சரித்திரமே இல்லை. யாரை வேணா கேளுங்க, சார் காசு பணம் வச்சேன்னா என் வீட்டில் ஃபேமிலியில் பிரச்சனை. அதை சொல்லுவாங்க. உறவு கிரகங்கள் வேறு, பொருள் கிரகங்கள் வேறு. பொருளாதாரத்தை தரக்கூடிய கிரகங்கள் குரு தான். குருவோ கேதுவோ லைஃப்பில் வந்துட்டாருன்னா மிகப்பெரிய உச்சத்தை அடையக்கூடிய ராசி. ரிஷப லக்ன நேயர்களுங்க சார், இப்போ தொழில் அப்படின்னு எடுத்துக்கிற பட்சத்தில் எந்த மாதிரி துறை சார்ந்து தொழில் எடுத்தால் லாபம் அதிகரிக்கும் சார்? ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 10க்கான தொழில்கள் பண்ணும்போது ஒரு லாஸ் ஆகிடுவாங்க. 2ஆம் அதிபதி புதன், 6ஆம் அதிபதி சுக்கிரன், 10ஆம் அதிபதி சனி. இந்த தொழிலை தொடர வரைக்கும் அவங்க லாஸ் தான். வட்டி பிஸ்னஸ் பண்ணுவாங்க, லாஸ் பண்ணிவிடுவாங்க. அதே போல் வந்து நான் வந்து ஒரு துணி கடை வைக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து இந்த பொருட்கள் வாங்கி வைக்கிறேன்னா லாஸ் பண்ணிவிடுவாங்க. சனியுடைய காரகத்தை தொழில் தொடும்போது லாஸ் பண்ணிவிடுவாங்க. உதாரணத்துக்கு சனி அப்படிங்கிற காரகம் என்ன சொல்லுவாங்க, இருக்கிற கீழ்மட்டமான வேலைம்பாங்க. சில இடத்துல அது நல்ல உழைப்பாள விஷயங்களும் கொடுக்கும். ஆனால் அதெல்லாம் விட்டதுக்கு அப்புறம் தான் இவங்க லைஃப்பில் ஜெயிப்பாங்க. தோக்கிற காலம் இந்த தொழில் தான் தொட்டுட்ருப்பாங்க.
நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த பாவங்களில் எந்த பாவத்தில் கிரகம் இருக்கோ அதை தொட்டு அந்த தொழிலை பண்ணி லாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தொழிலை தேடிட்டு இருப்பாங்க. இவங்களை ஆக்சுவலாக தொழில் கொடுக்குற பாவம் எதுன்னு கேட்டிங்கன்னா 4, 8, 12. 4ஆம் இடம் என்கிற சூரியனும் 8ஆம் இடம் என்கின்ற குருவும் 12ஆம் இடம் என்கிற செவ்வாய், இதில் தான் தொழில் அமையும். குருவினுடைய காரகம், செவ்வாயினுடைய காரகம், சூரியனுடைய காரகம் எல்லாமே இந்த ரிஷப லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் அரசாங்க வேலைக்கு என்றைக்காவது ஒரு நாள் முயற்சி பண்ணியிருப்பாங்க. இது எல்லாருக்கும் கிடைக்கும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது 10 கூட தொடர்பில் வந்தால் இந்த அரசாங்க வேலை உண்டு. ஆனால் ரிஷப லக்னம் இருக்கிற வீட்டில் ஒருத்தராவது கவர்மெண்ட் வேலைக்கு உள்ள குழந்தைகளுக்காவது கிடைக்கும்னு தான் நம்ம சொல்கிறோம். அப்போ தொழில் என்ன சார் எடுக்கலாம்னா, இந்த சூரியன் எந்த பாவத்தில் இருக்கோ அதை தொட்டு அரசாங்கம் சார்ந்த ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் எடுப்பாங்க. இப்போ 6ஆம் பாவத்தில் இருக்குன்னா கான்ட்ராக்ட், இப்போ 3ஆம் பாவத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா அதிகாரிகள் கூட பிஏவாக போகிறது, அவங்களோட சார்ந்த விஷயங்களை ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு பின்னாடி வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அரசியல்வாதிகளாக போவாங்க. 8 குருவினுடைய ஒர்க்கு. குருன்னா என்ன? வட்டி பிஸ்னஸ் கண்டிப்பாக பண்ணுவாங்க. ரிசர்வ் பண்ணுறதுக்காக வட்டி பிஸ்னஸ் பண்ணாத ஆளே இல்லை நான் பார்த்த வரைக்கும். சும்மாவாது கொடுத்து வாங்குறதுல இருக்குது. கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, கோல்டு மெர்ச்சண்ட்டாக மாறுறது, இது எல்லாமே இயற்கையாகவே இவங்களுக்கு வரும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த குரு சார்ந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஜை பொருட்கள் வாங்கி விற்கிறதுலையும் பண்ணுவாங்க. 12ஆம் இடமான செவ்வாயுடைய காரகம் என்ன சொல்லியிருக்கோம்? ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க இவங்க தான். அதே போல் செவ்வாயுடைய காரகத்தில் நீங்கள் சொல்கிற அந்த ஸ்கிராப் எடுக்கிறது, அதே போல் இந்த செவ்வாயுடைய காரகத்தில் வந்து நீங்கள் வந்து மண்டிகள் வைக்கிறது, மண்டி வைப்பாங்க. இந்த வெங்காய மண்டி வைக்கிறவங்க, நீங்கள் உணவுப் பொருட்கள் 12ஆம் இடத்துலையும் 6, 12 உணவுப் பொருட்களை சொல்லக்கூடிய அந்த மண்டி, குடோனு இதெல்லாம் சொல்கிறவங்க இவங்க தான். செவ்வாய் வந்து வாடகை வருமானங்களை ஏற்படுத்துறது. சில பேர் பாருங்கள் பில்டிங் கட்டி வாடகைக்கு விட்டுருப்பாங்க, இவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க. அதுக்கப்புறம் வந்து கமிஷன் ஏஜென்ட் பண்ணுறவங்க எல்லாமே இவங்க தான். ஸோ இவங்களுக்கு பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சூரியன், குரு, செவ்வாய் இல்லாத தொழில் இவங்களுக்கு அமையாது. ஸோ இது எந்த பாவத்தில் இருக்குன்னு பார்க்கணும். இந்த 3ல் எந்த கிரகம் சிறப்பாக இருக்குன்னு பார்த்துட்டு அந்த தொழிலை தொடும் பொழுது இவங்க வந்து அதுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிடுவாங்க. ரிஷப லக்னத்திற்கு வேலை அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுதுங்க சார்? வேலை குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து அந்த வேலையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது எந்த வயதுக்கு மேலே வரும், எந்த டைமில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க சார்? ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலையில் முன்னேற்றங்கள், லைஃப்பில் செட்டில்மெண்ட் வந்து முதல் பகுதியிலே ஆகிடும். நான் ஏற்கனவே திதி கான்செப்ட் நம்ம மேஷ லக்னத்தில் பேசியிருந்த பாருங்க, இந்த திதி கான்செப்ட்னு சொல்லுவேன். விரையாதிபதி யாருன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். விரையாதிபதி உயிர் விரயத்தை சொல்லக்கூடியது. இவங்களுடைய மத்திய வயதுக்குள்ள ஒரு 36 வயதுக்குள்ள உறவுகளை இழந்துருவாங்க. ரொம்ப கவனமாக இருக்கும். உறவு யாருன்னா செவ்வாய் விரையாதிபதி. இவருடைய உடன் பிறந்தவர்கள் கவனமாக இருக்கணும். பங்காளி வகை உறவுகள், அதே போல் உறவுல ரத்த உறவுகளை எது வேணா இருக்கலாம், அவங்க சார்ந்த ஒரு இழப்பை சந்திப்பார்கள். அந்த இழப்பை சந்தித்ததுக்கு பிறகுதான் இவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைவாங்க. அது 36க்குள்ள ஒரு மைனஸ் உண்டு. ஆனால் அதே 36லேருந்து ஒரு 40க்குள்ளார எல்லா பொருளாதார ரீதியாக செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு இயற்கையாகவே இவங்களுக்கு உண்டு. இது வந்து நம்ம திசாபுதிகளை பார்க்கணும். எல்லாருக்குமே செட் ஆகுமா? செட் ஆகாது. நான் ஏற்கனவே திதி கான்செப்ட் ஒன்று சொன்னேன். ஒரு திதினா 4 வருஷம். இவங்க என்ன திதியில் பிறந்திருக்காங்கன்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு ஒரு நவமி திதியில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 36 வயதுக்கு பிறகு 7 28 36 40 வயதுக்கு மேலே நல்ல செட்டில்மெண்ட். 50க்குள்ளே எல்லாமே சார் நல்லா இருக்கேன் சார், வீடு ஆயிடுச்சு, கார் வாங்கிட்டேன், குழந்தைகளை படிக்க வச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இவங்க தான். இதுவே அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ரத்த உறவு சார்ந்த ஒரு விஷயத்தை இழக்காமல் இந்த வளர்ச்சியானது வராது. ரொம்ப கவனமாக இருக்கும். ஸோ இவங்களை பொறுத்த திதி கான்செப்டில் நம்ம பார்த்தா தான் சொல்ல முடியும். ரிஷப லக்ன நேயர்களுக்குங்க சார், எந்த வயதுக்கு மேலே வந்து அந்த பண சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குங்க சார்? ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே பண சேர்க்கை அப்படிங்கிறது. ஸோ எகைன் அந்த சேர்ற பட்சத்தில் எந்த துறையில் முதலீடு செய்யலாம்? ஏன்னா தங்கம் இருக்குது, ஷேர் மார்க்கெட், நிலம், வீடு, பல்வேறு துறைகளில் முதலீடுகள் இருக்குது. பட் ரிஷபத்துக்கு எது செட் ஆகும் சார்? முதலீடு பாவம்னா 5ஆம் பாவம் தான். 5ஆம் பாவங்கிறது புதன் வீடு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் பாவம் லாபத்தை கொடுக்குறது. அப்போ லாபத்தை கொடுக்கக்கூடிய பாவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா குரு தான். குருவினுடைய கோல்டில் போடலாம், தப்பே கிடையாது. அதே போல் குரு ஒர்க் பண்ணாலும் செவ்வாய் ஒர்க் பண்ணுவார். நிலங்கள் வாங்கி இது பண்ணிக்கலாம். சரிங்களா? பிஸ்னஸில் போடுறத விட இவங்க வந்து அசையா சொத்துக்களில் போடுவது மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, ஷேர்ஸ் வாங்கி வைப்பாங்க. இது எல்லாமே பாசிட்டிவான இது. பேங்க்கில் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் அதிகமாக வைக்கக்கூடிய ராசிகள் இந்த ரிஷப லக்னத்துக்காரங்க ரொம்ப இருப்பாங்க. பாருங்கள், மேக்ஸிமம் யாரையும் நம்ப மாட்டாங்க. சார் நான் கோல்டு வாங்கி வச்சிட்டேன் சார், நான் போய் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறேன், யாருக்கு வட்டிக்கெல்லாம் விட மாட்டேன் சார், அடுத்த நம்பி காசு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த ரிஷபம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு திசை ஆரம்பிச்சுன்னா தன்னுடைய நலன்களை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதே புதன் திசையில் எல்லாருக்கும் உதவி பண்ணி தான் ஜீரோவாவாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது வந்து நிலங்களில் வாங்குங்க, கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், பாண்ட்ஸ் வாங்கி வைங்க. இதெல்லாமே பாசிட்டிவாக முடியும். ரிஷப லக்ன நேயர்களுங்க சார், இந்த காலகட்டத்தில் அரசாங்க வேலை அப்படிங்கிறது ஆகட்டும், இல்லை அரசியல் ஈடுபாடு, ஸோ இவங்களுக்கெல்லாம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? சூப்பராக இருக்குது. ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் ஈடுபாடு இல்லாத மாதிரி காட்டிக்குவாங்க. வாய்ப்பு கிடைச்சா நழுவ விட மாட்டாங்க. ஏன்னா நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி புதனுடைய நட்சத்திரங்கள் அத்தனையுமே 11ஆம் இடத்துல இருக்குது. அதனால் வந்து 5ஆம் பாவம் என்பது அரசியல் சார்ந்த பாவாதிபதி 11ல் லாபத்தில் போய் உட்காந்துட்டார். கண்டிப்பாக அரசியலை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. குரு திசையோ கேது திசையோ போனால்
இந்த ரிஷப லக்னத்துக்காரங்க கண்டிப்பாக அரசியல் வெற்றி உண்டு. அரசாங்க வேலை இவங்களுக்கு கிடைக்கும். நான் ட்ரை பண்ணல சார், நான் விட்டுட்டேன் சார், ஆனால் வாய்ப்பு வந்ததுன்னு விட்டுருந்தீங்க, உங்கள் திசாபதி சப்போர்ட் பண்ணலன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உங்கள் மனைவிக்கோ அல்லது உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கோ ஒரு அரசாங்க வேலை உண்டு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு அரசாங்க அதிகாரி வந்துடுவாங்க, மாற்றுக்கிறதே கிடையாது. ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க சார், அந்த கோர்ட் கேஸ் பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாமே எப்போ வரும்? அப்படி வந்தாலுமே அந்த கோர்ட் கேஸ் பிரச்சனை எப்போ அவங்க தீர முடியும்? கோர்ட் கேஸ் பிரச்சனைன்னு வந்தாலே இவங்களுக்கு 5ஆம் இடம் வேலை செய்யணும்னு அர்த்தம். ஸோ ஒரு புதன் திசையோ ராகு திசையோ போகும்போது இந்த வழக்குகள் என்னென்னா, கோர்ட்டுக்கு போனால் மட்டும் வழக்கு கிடையாது. 4 பேர் வந்து பஞ்சாயத்து பண்ணாலும் அந்த வழக்கு தான். வீட்டில் சண்டை சச்சரவாக இருக்கும், நம்ம குடுக்கல் வாங்கல பிரச்சனையாக இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் வரும். இதில் என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும்னா, 8ஆம் இடம் தான் வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ், குருவினுடைய காரகம். இது வந்து உயிர் வீட சொல்லக்கூடிய இடம். குடும்ப நல வழக்குகள் வராமல் பார்த்துக்கணும். அப்போ குடும்பத்தில் என்னென்னா, அங்கே சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்குது. 6ஆம் அதிபதியே காலபுருஷனுக்கு 7ஆம் அதிபதியாக வந்து இவருக்கு 6ஆம் அதிபதியாக இருக்கார். கணவன் மனைவிக்குள்ள வரக்கூடிய கருத்து வேறுபாடுகளால் வரக்கூடிய குடும்ப உறவு பிரச்சனை. அத்தை யாராவது கேஸ் போட்டாங்க சொத்துக்குன்னா இந்த குடும்ப நல வழக்குகளாக இது கன்வெர்ஷன் ஆகும். இப்போ சொத்துக்காக போடுறது வேற, இந்த பிரச்சனைகள், இந்த கருத்து வேறுபாடுகள் வரும்போது இது வழக்காக கன்வெர்ஷன் ஆகும். அதே போல் அங்கே இருக்கிற சூரியனுடைய நட்சத்திரம். சூரியனுடைய நட்சத்திரம் என்ன? 4ஆம் அதிபதியாக வராது. அப்போ சொத்து சார்ந்த வழக்குகள் இந்த ரெண்டுமே இவங்க அனுபவிப்பாங்க. அதில் குறிப்பாக இந்த சுக்கிரனுடைய பீரியட் ரொம்ப கவனமாக இருக்கணும். இருக்கலே ஒர்ஸ்ட்டு அதுதான். அப்போ சுக்கிரன் என்கின்ற இளம் பெண்கள் கேஸ் போடலாம், அல்லது அத்தை வழி உறவுகள் கேஸ் போடலாம், இல்லைன்னா கணவன் மனைவிக்குள்ளே வரக்கூடிய குடும்ப நல வழக்குகள், இதில் அவங்க கவனமாக இருக்கும். கண்டிப்பாங்க சார். ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சார், மேரேஜ் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது? மேரேஜ் லைஃபுக்கு பின் செட்டில்மெண்ட் ஆகுமா, இல்லை அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் காமா செட்டில் ஆயிடுவாங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் எப்படிங்க சார்? இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மேரேஜ் லைஃப் வந்து கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். செவ்வாய் திசையெல்லாம் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செவ்வாய் திசை போயிடுச்சு, இல்லை ஒரு குரு திசை போகுதுன்னா மேரேஜ் லைஃப்பில் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா உறவு பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். ஏன்னா 7ஆம் அதிபதியை 12ஆம் அதிபதியாக ஒரே வரக்கூடிய லக்னத்தில் ரிஷப லக்னம் பிரிவினைன்னு சொல்லுது. ஒரு பிரிவினை உண்டு. திருமணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அது திசாபுதிகள் தான். நம்ம வந்து திசாபுதி இல்லாமல் எதுவுமே சொல்ல முடியாது. செவ்வாய் திசை போகுது அப்படின்னா கவனமாக இருங்க. குரு திசை போகுதுன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா கணவன் மனைவியில் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா 8 குடையவனே 11 குடையவனாக இருக்கார். அப்போ 11 என்பது எக்ஸ்ட்ரா அஃபயர்ஸ், 2வது திருமணத்தை சொல்லக்கூடிய பாவம். இப்போ 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 11க்குள்ளே கனெக்ட் ஆகிட்டார்னா திருமணம் முறிவாகி இன்னொரு திருமணம் அப்படிங்கிற அமைப்பை அது கொடுத்துரும். ஸோ திருமணத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய லக்னம் வந்து இந்த ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுதுங்க சார்? குழந்தை பாக்கியத்துக்கு பின் அவங்க லைஃப்ல என்ன மாதிரி மாற்றங்கள் இருக்குங்க சார்? குழந்தை பாக்கியத்துக்கு பின்னாடி வளர்ச்சி நல்லாயிருக்கும். 5ஆம் பாவம் தான் குழந்தை பாவம். இந்த புதனுடைய காரகம் இல்லையா? இந்த புதனுடைய காரகம் வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தை பாவம் வரும்பொழுது இவங்க கையில் வருமானம் இருக்காது. சொல்லுவாங்க, குழந்தை பிறக்கும்போது கையில் வருமானம் இல்லை. அவங்க அப்பா அம்மா கோடீஸ்வரங்களை கூட இருக்கட்டும், இவருக்கு வேலை இல்லாமல் இருப்பார். இவர் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பார், நம்ம இன்னும் குழந்தை வேறு ஆயிடுச்சு, நம்ம கையில் காசு இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க. திசாபுதிகள் தான், திரும்ப சொல்ல திசாபுதிகள் இல்லாமல் கிடையாது. இப்போ புதன் திசை போகுது, ராகு திசை போகுதுன்னா ரொம்ப வறுமை சார் எங்கள் குழந்தை பிறக்கிறப்பா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இவங்க வாயிலேருந்து வந்துடும். ரொம்ப கஷ்டப்பட்ட லைஃப்பில் குழந்தைக்கு வந்து ஒரு ஆசைப்பட்டதை கூட வாங்கி தர முடியல அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. அதே குழந்தையை இவங்க நல்லா பார்த்துக்கிறது குரு திசையில். இந்த குழந்தைகள் எப்படி வளரும்னா ரொம்ப சிறப்பாக வரும். இந்த குழந்தைகள் பிறந்து 4 வருஷம் இல்லைன்னா 7 வருஷம் இல்லைன்னா இந்த குழந்தையுடைய 19வது வயசு இந்த காலகட்டத்தில் இவங்க வீட்டில் சொத்தாகிடும். ஸோ குழந்தைகளால் லாபம் இருக்கக்கூடிய இது. ஏன்னா 5ஆம் இடத்துக்கு 4, 7 இல்லைனா குறைஞ்சபட்சம் 19 வயசு அதுக்குள்ளே சொத்து வாங்கிடுவாங்க. நான் சொன்னேன், திருமணத்துக்கு பிறகு வளர்ச்சி அடையக்கூடிய இதில் இவங்களும் ரொம்ப முக்கியமான ஆட்கள். அதில் குழந்தை பிறப்புக்கு அப்புறம் 7 வயது அல்லது 19வது வயசில் சொத்து நிச்சயம் அமைச்சிடும். ரிஷப லக்ன நேயர்களுக்குங்க சார், எந்த காலகட்டத்தில் கடன் அப்படிங்கிறது உருவாகும் சார்? அந்த கடனை அடைப்பதற்கான காலகட்டமாக எது இருக்குங்க சார்? இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது 6ஆம் பாவம் 12ஆம் பாவம் நம்ம எப்போவுமே செக் பண்ணணும். 6ஆம் பாவ அதிபதிகள் சுக்கிரன் அப்படிங்கிற கிரகங்கள், சுக்கிரன் சாரத்தில் கிரகம் இருந்தாலோ சுக்கிரன் வீட்டில் கிரகம் இருந்தாலும் கடன் கண்டிப்பாக இவங்களுக்கு வந்துடும். எல்லாம் சொல்லுவாங்க 6ஆம் சுக்கிரன் லக்னாதிபதி ஆச்சே அப்படின்பாரு. நீங்கள் லக்னாதிபதி இருந்தாலே லாஸ்ன்றுவோம். 6ஆம் இடம் பொருளாதாரத்தை தராத கிரகம், உடல் ரீதியான பாதிப்பை கொடுக்கக்கூடிய கிரகம், லேசினஸை கொடுக்கக்கூடிய கிரகம், தொழிலில் வந்து மந்த நிலையை கொடுக்கக்கூடிய கிரகம். அப்போ என்ன பண்ணுன்னா, இவங்களுடைய சுக்கிரன், சனி, ராகு, புதன் எந்த திசை போனாலும் கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த கடனை முழுசாக இவங்க கட்டணும்னா செவ்வாய், குரு, கேது இது வராமல் கட்ட முடியாது. இவர்களுக்கு வந்துங்க சார் இந்த காலகட்டத்தில் வந்து குறிப்பிட்ட நபர்களுடன் கவனமாக இருங்க. உறவுகள் ரீதியாக இருக்கலாம், நண்பர்கள் ரீதியாக இருக்கலாம். யாரிடம் இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணுங்க சார்? அதாவது ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, யாரிடம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு எதிரிகள் யாரும் பெருசாக இவங்க வச்சுக்க மாட்டாங்க. எல்லாருக்கிட்டையும் நல்லா ஃப்ரெண்ட்லி மூவ்மெண்ட் ஆகிடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்கு இல்லையா? சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ஏமாற்றுக்காரன்னு ஒரு பேர் இருக்குது. எப்படின்னா ஆளுக்கு ஏற்றபடி பேசிக்குவாங்க. ஏமாற்றுக்காரன்னு இவங்க கெட்டவங்க கிடையாது, ஆளுக்கு ஏற்றபடி தன்னை வந்து மாற்றிக்குவாங்க. இப்போ எனக்கு செட் ஆகாதுப்பா கிளம்புன்றவாங்க. சில இடத்துல வந்து சிரிச்சுக்கிட்டே பேசாமல் போயிடுவாங்க. இந்த ரிஷப லக்னம் அதோட தன்மை இருக்கும்.
மேக்ஸிமம் இவங்க யாரையும் பகைச்சிக்க மாட்டாங்க. பகையாளியாக இருந்தாலும் சொல்லுவாங்களே நட்பாக மாற்றிக்கக்கூடிய அமைப்பு அவ்வளோ சீக்கிரம் மைனஸ் கிடையாது. ஆனால் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய இது வந்து பாதகஸ்தானம். 6ஆம் இடம் என்பது துலாமுடைய வீடு. பெண்களிடம் கவனமாக இருக்கும். ஏன்னா காலபுருஷன் 7ஆம் அதிபதியை எதிரியாக வர்றாங்க. அப்போ பெண்களிடம், அது இளம் பெண்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இவங்க தான் இவங்க முதல் எதிரிகளாக வருவாங்க. இதில் அத்தை உறவு வந்து பாதிக்கப்பட்டுரும். அத்தை உறவு ஒன்று எதிரியாயிடும். இல்லைனா இவங்க கூட உறவாடும் போது அவங்க பாதிக்கப்பட்டு அவங்க சார் ரொம்ப நல்லவங்க என் கூட இல்லை. மொத்தத்தில் ஒன்று இவங்களால் அவங்களுக்கு பாதிப்பு, இல்லைனா அவங்களால் இவங்களுக்கு பாதிப்பு. அதே போல் காலபுருஷன் 10ஆம் அதிபதி இவங்களுக்கு 9ஆம் அதிபதியாக வருவார். அதுதான் பாதகம். ஸோ தந்தை வழி உறவில் பிரச்சனைகள் உண்டு. தந்தை வழி உறவு எனக்கு கெட்டுப்போச்சு சார், அவங்க தான் எனக்கு பிரச்சனையே பண்ணுறாங்க, என் அப்பாவே எனக்கு எதிரி ஆகிட்டார் ஒரு இடத்துல அப்படின்னு சொல்கிறவங்களாம் இவங்க தான். ஸோ இந்த இடத்துல தான் இவங்க கவனமாக இருக்கணும். அதே போல் இவங்க உடன் பிறந்தவர்கள் மூலியமாக வந்து லாஸ் வரும் ஒரு இடத்துல. அதை இவங்க வந்து நல்ல விதமாக எடுத்துட்டாங்கன்னா அந்த நட்பு நீடிக்கும், அந்த உறவு நீடிக்கும். இல்லைனா என்ன சொல்லுவாங்க, அந்த உறவை இழந்துருவாங்க. அவங்ககிட்டையும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ரிஷபலக்ன நேயர்களுக்குங்க சார், வாழ்நாளில் வந்து ஒரு குறிப்பிட்ட கோயில் கொடுக்கலாம், அவங்க லைஃப்பில் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக அமைவதற்கு இந்த கோயிலுக்கு போனால் எதுவாக இருக்கும் சார்? ரிஷபலக்னத்தை பொறுத்த வரைக்கும் கோவில் வழிபாடு அப்படின்னா உங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்கு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும். ஒரு என்னைக்கெல்லாம் உங்கள் கஷ்டம்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ ரிஷபலக்னத்துக்காரங்க அன்றைக்கி திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் வழிபாடு வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போகணும். போயிட்டு வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ திருப்பட்டூர் போய் எல்லாம் வந்து இந்த ஜாதகமெல்லாம் வச்சு பார்த்துட்டு வருவாங்க. எல்லாருக்கும் மேலே தலையெழுத்து மாறாதுங்க, சில பேருக்கு மாறும். அதில் மாறக்கூடிய லக்னம் இந்த ரிஷப லக்னம். திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் போயிட்டு வந்தீங்கன்னா அற்புதமான பலன்களை செய்யும். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே போல் சுவாமிமலை முருகன் தரிசனம் அது பண்ணினாலும் தொழில் ரீதியான வளர்ச்சியை கொடுக்கும். ரிஷபலக்ன நேயருக்கு வாழ்நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விலாவாரியாக பார்த்தீங்க சார். கண்டிப்பாக நம்ம நேரில் ஒரு பயனில் கருத்துக்கலாம் இருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க சார். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.